2 விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முதலாவது, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷனா இருக்கணும். இயேசு சீஷர்களை உருவாக்க வந்தார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால நம்ம சீஷரா உருவாக்க விரும்புகிறார். சீஷனா வாழ்வது என்பது முதலாவது இயேசுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய உபதேசப்படி வாழ்வது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது. வெறும் அறிவை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வரல, வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க வந்தார். அதனால நீங்க உங்கள்கிட்ட என்ன குணமாற்றம் இருக்கு? இயேசுவை போல எத்தனை சதவீதம் மாறி இருக்கீங்க? நீங்க இயேசுக்கு உண்மையான சீஷரா இருக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழுறீங்களா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்களுடைய கடமைகளை எல்லாம் சரியா செய்றீங்களான்னு யோசித்து பார்த்து சீஷனா வாழ ஒப்பு கொடுங்க. 2வது ஆண்டவர் வெறும் பாடம் நடத்துறது, அறிவு கொடுக்கறதுக்காக நம்மள அனுப்பல, சீஷர்களை உருவாக்குறதுக்காக அனுப்பினார். நீங்க போய் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி 2 பேரை சீஷரை உருவாக்கணும். அப்ப நீங்க சுவிசேஷம் தினமும் சொல்றீங்களா? அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? நீங்க யார சீஷனை உருவாக்குறீங்க? நீங்க நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொன்னாதான் ஒரு சிலர் ஏத்துக்கிட்டு தொடர்ந்து கத்துக்குவாங்க, அவங்கள சீஷரை உருவாக்க முடியும். அதனால இந்த 2 விஷயத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, சீஷனா இருங்கள், சீஷர்களை உருவாக்குங்கள். பி டிசைபிள், மேக் டிசைபிள்ஸ். இதுல கவனம் செலுத்துங்க. வெறும் அறிவில் வளர்வதற்கு முடிவே கிடையாது. ஏகப்பட்டது இருக்கு. ஹீப்ரு, கிரீக்கு, இங்கிலீஷ், டிக்ஷனரி, தியாலஜின்னு ஏகப்பட்ட இருக்கு. நம்ம படிப்பு முக்கியம்தான். ஆனா அது சீசனை வாழ்வதற்கு உதவணும், சீசர்களை உருவாக்குறதுக்கு உதவணும். சீசனா வாழறதுக்கு உதவாத படிப்போம், சீசர்களை உருவாக்குறதுக்கு உதவாத படிப்போம் படிப்பு அல்ல. அறிவை மட்டும் வளர்த்துக் கொள்வதில்லை, மற்றவங்களுக்கு அறிவு மட்டும் கொடுப்பதில்லை. நான் இயேசுவை போல சீசனா வாழணும், இயேசுவை போல வாழ்ந்து மற்றவங்களுக்கு சாட்சியா இயேசுவை நிரூபிக்கணும், மற்றவர்களை சுவிசேஷம் சொல்லி சீஷர்களாக உருவாக்கணும். அதனால தயவு செஞ்சு பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க சீசனை வாழறதுக்கும் மற்றவர்களை சீஷரை உருவாக்குறதுக்கும் கவனம் செலுத்துறீங்களான்னு யோசித்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுத்து ஆவியான ஒரு துணையோட நீங்க சீஷனா இருங்க, சீஷர்களை உருவாக்குங்க. God bless you. Thank you.